everyone, welcome back to my channel Swati Study Planet. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது the most awaited video of the season because it is the class 12 physics, chemistry and mathematics கான ஒரு perfect strategy தான். So ரொம்ப simple and effective steps நான் வந்து சொல்றேன். இத நான் வந்து ரொம்ப வருஷமா நம்மளோட offline and online studentsக்கு இத தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் and they have got great results. So definitely உங்களுக்கு 2026 boardsல 90 or 95% மேல ஸ்கோர் பண்ணனும் or நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு class 12க்கு என்ன டைரக்ஷன்ல போகணும் அப்படிங்கற மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சா this is the right video for you. So வீடியோ skip பண்ணாம end வரைக்கும் பாருங்க because endல நான் வந்து ஒரு ஸ்டெப்புக்கும் எப்படி நீங்க படிக்கணும் அதுக்கான ரிசோர்சஸ் எங்க இருந்து நீங்க ஈஸியா ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். So going straight into the strategy, first நீங்க என்ன பண்ணணும் அப்படினா you have to learn a topic. obvious தானே, you have to learn from somewhere. அது வந்து நீங்க ஸ்கூல் or நம்மளோட யூடியூப் சேனல் or any other யூடியூப் சேனல் or டியூஷன் சென்டர் எதுனாலும் இருக்கட்டும் ஒரு டாபிக் அங்க கத்துக்கிறோம். கத்துக்கிட்ட உடனே அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ரீட். அந்த டாபிக்கை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் அ ப்ராப்பர் நோட்ஸ். அது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நானே எழுதிக்கிறேன் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. நான் மேல இங்க லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, ஒன்னு நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நம்மளோட சேனல்லே நம்மளுக்கு ஃப்ரீ நோட்ஸ் இருக்கு, எப்படின்னு லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் யூ கேன் டேக் இட். Okay, next you must also have for reading a revision material. படிக்கும் போதே இது ரெடி பண்ணி வச்சாதான் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போதைக்கு உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க கூடாது, அதுக்காக ரிவிஷன் மெட்டீரியல். இது ரெண்டையுமே வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்கை படிக்கிறோம். ஓகே, அண்ட் இதுல இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டடி வந்து 2 or 3 டாபிக் அட் ஒன்ஸ். ஒரே ஃபுல் லெசன் எடுத்தோம் ஒரேடியா படிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கொஸ்டின் போட்டோம்லாம் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இல்லைன்னா 3 டாபிக் வந்து படிங்க. படிச்சதுக்கு அப்புறமேட்டு அதோட என்சிஆர்டி கொஸ்டின்ஸை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே இன்டெக்ஸ்ட், எக்ஸாம்பிள், புக் பேக், மிஸ்லேனியஸ், அது இது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மாறுது இல்ல, அதுல நீங்க படிச்ச டாபிக் ஏத்தாப்புல என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அப்பவே சால்வ் பண்ணி முடிச்சிடணும். இன்னொரு நாளைக்கு அதை தூக்கிட்டு போகாதீங்க. நான் அதனால 2 இல்லைனா 3 டாபிக் சொல்றேன், ஈஸியா படிச்சிடலாம். ஒரு 40 மினிட்ஸ் இருந்தா நீங்க தரோவாவே படிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண உடனே கையோட அடுத்து என்ன நம்ம போயிடணும்னா PYQஸ்க்கு போயிடணும். PYQ பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸோட PYQ இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். 10 வருஷத்துல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த டாபிக் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல டாபிக் அதுக்கு ரிலேட்டடா இருக்க கேள்விய முடிஞ்சா சேம் டே, அப்படி டைம் பத்தலைன்னா த நெக்ஸ்ட் டே, வெரி நெக்ஸ்ட் டே முடிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு இப்ப இன்னைக்கு ஈவினிங் ஒரு டாபிக் படிச்சேன் என்சிஆர்டி போட்டேன்னா அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி PYQ போட்டு முடிச்சிருங்க. இல்ல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து PYQ முடிச்சிருங்க. அதுக்கு மேல டிலே பண்ணாதீங்க. PYQ எல்லாமே நான் அந்த புக்கே கடைசியில போட்டு என்சிஆர்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அப்புறம் PYQ படிக்கவானா இட் இஸ் a very big no. பிகாஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு டைமே இருக்காது. அது ரொம்ப ஒரு இன்எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் அதுல என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நீங்க படிச்சிருவீங்க, அதை எப்படி அப்ளை பண்ணணும்னே தெரியாம ஒரு 3 மாசத்துக்கு படிச்சீங்கன்னா ஸ்கூல்லயே மார்க்கும் வராது. கரெக்டா? ஏன்னா அவங்க அப்படிதான் கேட்பாங்க, PYQல இருக்க மாதிரி தான் கேட்பாங்க. ஸ்கூல்லயே உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியாது. அப்ப இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னா யூ வில் கெட் டிமோட்டிவேட்டட். அண்ட் வந்து அப்போ உங்களுக்கு அட் தி எண்ட் சோ மச் ப்ரெஷர் இருக்கும் மார்க் வாங்கணும்னு. அப்ப நீங்க புதுசா ஒரு புக் எடுத்துலாம் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் நாட். ஸோ therefore very important அந்த டாபிக்கோட PYQ முடிச்சிருங்க. So this is the strategy. அவ்வளவுதானாக்கானா எஸ் அவ்வளவுதான், ரொம்பலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கேட்கறதே இதுதான், எந்தெந்த ரெஃபரன்ஸ் புக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் புக் வாங்கி படிக்கணுமா, இதுவா அதுவா, எந்த பப்ளிகேஷன், அவ்வளோலாம் கன்ஃபியூஸே ஆயிக்காதீங்க. வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர். நான் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணேன். ஐ ஹவ் ஸ்கோர்ட் 477 out of 500 in my 2020 ப்ரீ கோவிட் அந்த பேட்ச் நான். ஸோ ஐ ஹவ் ஸ்கோர்ட் த சேம் மார்க் அண்ட் என்னோட பசங்க தே ஹவ் ஸ்கோர்ட் ஈவன் மோர். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்து தே ஹவ் ஸ்கோர்ட் 480, தே ஹவ் ஸ்கோர்ட் 490. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ யூ நீட் நாட் வரி. ஸோ இதை சிம்பிளா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு சிலது பண்ணணும். லைக் என்னக்கா இவ்வளவு சொல்ல போறீங்களா அப்படின்னா ஒன்னும் இல்லப்பா, ஒன்னே ஒண்ணுதான் ரிவிஷன். இதுக்கப்புறமேட்டு ஓகேவா, ரிவிஷன் எப்படி இருக்கணும்னா சண்டேஸ் பண்ணா போதும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கூலே 6 நாள் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கும். கரெக்டா? சண்டே என்ன பண்ணுங்கன்னா
2 hours வந்து per subject ஒதுக்கிட்டு அந்த வாரம் ஃபுல்லா அந்த சப்ஜெக்ட்ல என்ன படிச்சீங்களோ, இப்ப இங்க படிச்சிருப்பீங்களா எவ்ரி டே 2 or 3 டாபிக்ஸ், அப்போ வாரம் ஃபுல்லா ஒரு லெசன் கிட்டத்தட்ட முடிச்சிருப்பீங்கல்ல, அத சண்டே 2 ஹவர்ஸ்ல உட்காந்து you have to revise. 2ங்கிறது மினிமம், வேணும்னா உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பட் திஸ் இஸ் a மினிமம். இதோட கம்மியெல்லாம் பண்ணவே கூடாது பசங்களா. 2 hours per subject, 3 subjectsனா you will have 6 hours. அதுக்கே முடிஞ்சிச்சா, ரிமைனிங் டைம் உங்களோட ஸ்கூல் ஒர்க் பார்த்துக்கோங்க. பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஐயோ இப்போதான் சண்டே ரிலாக்ஸேஷன்லாம் தோணும், ப்ளீஸ். ஏன்னா ரிமைனிங் 5 months தான் இருக்கு, வெரி குரூஷியல் டைம். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கடைசியில நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். இல்லைன்னா கடைசியில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட அந்த ஜான்வரி பீரியட்லாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஐ ஹோப் இது உங்களால ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரிவிஷனை பண்ணிடுறீங்க. அண்ட் சப்போஸ் இஃப் யூ ஆர் அ டாப்பர் ஆர் வந்து ஓவர் அன் ஆவரேஜ் டாப்பர், இல்லை ஒரு ஆவரேஜ் இல்லை, இன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு 1 மார்க்கை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட்டே எனக்கு வரமாட்டேங்குது, நான் நல்லா தான் படிக்கிறேன் ஆனா பேப்பர்ல மார்க் வர மாட்டேங்குதுங்கிற பசங்களுக்கு ஐ வில் டெல் யூ 2 important things. First, you have to practice competency based questions. இதுக்கு தனியாவே புக்ஸ் வரும். ஸோ அந்த புக் எதுங்கிறது நான் அடுத்தடுத்த வந்து சொல்ற வீடியோஸ்ல எந்த புக் பெஸ்டா இருக்குன்னு. கம்பெட்டன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அந்த புக்கும் சாம்பிள் பேப்பரையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆயிரும். 1 மார்க்ல மார்க் வந்துடும், டைம் மேனேஜ்மெண்ட்டும் வந்துடும். பட் இதை நீங்க எப்போ பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் ஆர் ஜான்வரி அப்ப பண்ணுங்க போதும். பிகாஸ் இப்போ டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 months எடுத்துக்கிட்டு ஃபுல்லா இந்த வந்து சிம்பிள் பிளானை யூஸ் பண்ணி படிச்சு முடிச்சிருங்க எல்லா லெசன்ஸையுமே. Once you know the lessons, only then you can go to competency or sample paper. தெரியாம அதுக்கு போக முடியாது. ஓகேவா? ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் டிசம்பர் அண்ட் ஜான்வரி பீரியட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா காம்பிடென்சி கொஸ்டின்ஸுக்கு நான் வந்து புக் சொல்றேன் அண்ட் சாம்பிள் பேப்பருக்கு புக் சொல்றேன். அதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை உட்காந்து 3 hours அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைமோட உட்காந்து சால்வ் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டும் வந்துடும். 1 மார்க்ல யூ கேன் ஸ்கோர் பெட்டர். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திஸ் இஸ் யுவர் திங். ஓகே? ஸோ இதில் எப்படி நீங்க படிக்கலாம், லைக் என்னென்ன சோர்சஸ் இருக்குங்க நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங்க்கு நான் சொன்ன மாதிரி நம்மளோட சேனல்ல எல்லா வீடியோஸும் இருக்கு. மேக்ஸுக்கும் நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியல, நம்ம இந்த வருஷம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 4 சப்ஜெக்ட்டுக்குமே ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு நம்ம சேனல்ல. ஓகேவா? ஸோ நம்ம இங்க கத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது படிக்கிறதுக்கு நோட்ஸ் சொன்னோமா, நோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல அகைன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு ஃப்ரீ நோட்ஸ் இருக்கு. அதுல பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் த நோட்ஸ் இஸ் கமிங் வெரி வெரி சூன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்துடும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 சாப்டர்ஸ்க்கும் பர்ஃபெக்டான என்சிஆர்டி பேஸ்ட் நோட்ஸ் இருக்கும். அண்ட் தென் யூ வில் ஆல்சோ கெட் அ ஃபார்முலா ஷீட். ரிவிஷன் மெட்டீரியலுக்கு என்ன உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னா ஃபார்முலா ஷீட்டும் நான் கொடுத்துருவேன். மேக்ஸுக்கான நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸோட ரிவிஷன் மெட்டீரியல் அண்ட் நோட்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸுக்கு. நோட்ஸ் அப்போ முடிஞ்சிருச்சா? ரிவிஷன் மெட்டீரியல் நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா ஷீட்டு பிசிக்ஸுக்கும் மேக்ஸுக்கும் இருக்கு. பிசிக்ஸ்க்கு ஃப்ரீயாவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். மேக்ஸுக்கு யூ கேன் ட்ரை அவுட் அவர் மெம்பர்ஷிப். கெமிஸ்ட்ரிக்கு நீங்க என்ன எஃபர்ட் போடணும், சின்ன எஃபர்ட் தான். என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லா ரியாக்ஷன்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸை ஒரு தனியா ஒரு 2-3 A4 ஷீட் எடுத்து எழுதி வச்சிருங்க. நீங்க படிக்கிற இடத்துல அதை ஒட்டி வச்சாலும் சரி, இல்ல படிக்கிறப்ப உங்க ஸ்டடி டேபிள் வச்சாலும் சரி, தினம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ரிவைஸ். அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இதுவே வேண்டாம். ஓகேவா? ஸோ யூ ஷுட் ப்ரிப்பேர் திஸ். அண்ட் லாஸ்டா திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரா திங் தான், உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெரிவேஷன்ஸ்க்கு ஒரு தனி ஷீட் வச்சுக்கோங்க. எல்லா டெரிவேஷன்ஸ் ஆஃப் பிசிக்ஸ். ஓகேவா? ஸோ அதை எல்லாத்தையுமே ஒன்னா எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெரிவேஷன் ஷீட் இந்த வருஷம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் மேக் ஷூர் யூ கெட் இட் சூன். ஓகே? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் ரிவிஷன் மெட்டீரியல்ல வந்துடும். நெக்ஸ்ட் என்சிஆர்டி கொஸ்டின்ஸுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து புக்ல இருக்கு. ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே வீடியோஸ் அப்லோட் பண்றோம். ஸோ அதை வச்சு நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அண்ட் வந்து இப்போ நம்ம மேக்ஸ்ல எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்லோட் பண்றோம். மீதிக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் வந்து எம்டிஜியோட புக் இருக்கு. ஓகேவா? எம்டிஜியோட என்சிஆர்டி சொல்யூஷன் புக்குன்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வாங்கிக்கோங்க. மேக்ஸுக்கு நம்மளோட வீடியோஸ்ல எல்லா கணக்கும் நான் போட்டுட்டு தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ யூ கேன்
try that one. That is absolutely free. Next 10 years oda PYQ க்கு again MTG தான் best book because allada question தனியா answer தனியா கொடுத்திருப்பாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். क्वेश्चन கீழே ஆன்சர் இருந்தா நம்ம ஆன்சரை தான் பார்க்க தோணுமே ஒழிய நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஓகேவா? அண்ட் இதுலயும் நம்ம சேனல்ல ஒரு வந்து மெட்டீரியல் இருக்கு. என்னன்னா மேக்ஸோட PYQ 10 இயர்ஸோட PYQ சாப்டர் வைஸ் எக்ஸசைஸ் வைஸ் எது வந்து டைரக்ட் என்சிஆர்டில இருந்து கேட்டிருக்க கொஸ்டின், எது வந்து அதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, எது வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸா இருக்குதுங்கிறத எவ்ரி சாப்டருக்கு பிராக்டிஸ் ஷீட்டா அதோட ஃபைனல் ஆன்சர் கீயோட பர்ஃபெக்டா பிரிண்டட் மெட்டீரியல் நம்மளோட மெம்பர்ஷிப்ல எகெயின் அவைலபிளா இருக்கு. அண்ட் மெம்பர்ஷிப்ல இது மட்டும் கிடையாதுங்க, நீங்க அதுல வந்து சால்வ் பண்ணிட்டு டவுட் இருந்துச்சுன்னா என்னோட 1-on-1 லைவ் செஷன்ல நீங்க டவுட்ஸையுமே கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இமீடியட்டா எனக்கு இப்போ டவுட் இருக்கு, நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா நீங்க வந்து நம்மளோட வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஸுக்கு இன்னைக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ராத்திரி இல்ல நாளைக்கு ஐ வில் கிவ் யூ a reply. உங்களுக்கு அங்கேயே டவுட் சால்வ் ஆயிடும் ஃபார் மெம்பர்ஸ். ஸோ டெஃபினெட்லி நம்மளோட மெம்பர்ஷிப்பை செக் பண்ணி பாருங்க. நிறைய நான் வந்து அதுக்கு பர்க்ஸ் கொடுத்துருக்கேன். டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நம்ம மறுபடியும் இங்கே லிங்க் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துலயுமே இருக்கும். மெம்பர்ஷிப்பை ட்ரை பண்ணி பாருங்க, விட்டுறாதீங்க. பிகாஸ் யூ கெட் சோ மச் ஆஃப் தோஸ் மெட்டீரியல்ஸ். PYQ-ஓட கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு பிரிண்டட் வெர்ஷன் இருக்கும் வித் மை அசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதுவுமே உங்களுக்கு இங்கே இருக்கும் கரெக்டா. அண்ட் ஃபார் ரிவிஷன் வந்து யூ ஆர் கோயிங் டு ஆப்வியஸ்லி ரிவைஸ். ரிவிஷனுக்கு இந்த மெட்டீரியல் வச்சு ரிவைஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் ஃபார் தீஸ் டூ நான் வந்து புக்ஸ் அது வந்து வரட்டும், மார்க்கெட்ல நிறைய புக்ஸ் வந்த உடனே நான் கம்பேர் பண்ணிட்டு பெஸ்ட் புக் எது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னா யூ கேன் ஈவன் டேக் இட் அஸ் அ ஸ்கிரீன்ஷாட், நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். படிக்கிறப்போ இதுதான் நம்மளோட சிம்பிள் 1 2 3 4 and 5 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி சிம்பிளா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டடி டிப்ஸ் வேணும் 2026 போர்ட்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி வந்து ஸ்டடி பிளான் இல்ல ஒரு லெசன்ல இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் வீடியோஸ்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஐ டெல் ஆல் ஆஃப் தோஸ் டு மை ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா அதுக்கான மெட்டீரியல் என்கிட்ட இருக்கு. நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் கன்வெர்ட் இட் ஃபார் யூ. ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பாக்குறேன். Till then, stay tuned. Bye.